ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். பாருங்கள், செம்மையாக இருக்குது இந்த இடத்துல வியூ. போன உலகம் பார்த்திங்கன்னா இதோட என் பண்ணியிருப்பேன். இப்போ நம்ம வந்து வால்பாறை பேக் சைடு போகலாம். இது வால்பாறைக்கு பேக் சைடு தான், பட் அந்த வால்பாறை அந்த சிட்டி தெரியுவாங்க அங்கே பாருங்கள், அப்படியே பறந்து விழிந்த சிட்டி. நேச்சர் பிளேஸ் தான், பட் ஆனால் சிட்டின்னு தானே சொல்லி ஆகணும், அத்தனை வீடு இருக்கு. அந்த இடத்துக்கு பக்கத்தில் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ரைட் சைடு பாருங்கள், சூப்பராக இருக்குது, சொல்ல வார்த்தையே இல்லை. பார்த்திங்கன்னா வால்பாறை சிட்டிக்குள்ளே வந்தாச்சுங்க. லைட்டிங் வேறு போயிட்டுருக்கு, மணி வேறு 6:15 இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பாரத் பெட்ரோலியம் பங்க் தாண்டி இந்த ரைட்டுங்க பாருங்கள், இங்கே ஒரு கோவில் இருக்கும். இந்த கோவில் கட்டு இதில் தான் பார்த்திங்கன்னா பஸ்ஸே வரும். கருமலை எஸ்டேட் போகிற வழி, இந்த வழியாக போயும் நீங்கள் பாலாஜி கோவில் போகலாம். நிறைய வழி இருக்குங்க, எல்லா வழியுமே பக்காவாக சூப்பராக இருக்கும். இது வந்து கொஞ்சம் இந்த இடத்துல இந்த ரைட்டில் பேங்க் இருக்குது. இந்த நல்லா ஸ்ட்ரெயிட்டாக அந்த டெட் எண்டு தெரியுது பாருங்கள், அதெல்லாம் லாகிங் ரூம்ஸ்லாம் அவைலபிலிட்டியாக இருக்கும். மேபி வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், காட்டுறேன். இன்னொரு இந்த ரோடு எண்டுலேயே பார்த்திங்கன்னா பெரிய பில்டிங் இன்னும் இருக்குது, அதுவும் பார்த்திங்கன்னா ரூம் தான். அங்கேருந்து வியூ செம்மையாக இருக்குங்க. அதே மாதிரி ஊர் ஸ்டார்டிங்லேயும் நான் வீடியோவில் பாருங்கள், சிறுத்தை நடமாட்டம் இருக்கும் இன்னும் சொல்லியிருப்பேன். அதாவது ஆல்ரெடி நான் நியூஸில் வேறு யூடியூப் சேனலில் பார்த்தது, அதை நான் சொல்லியிருப்பேன். அந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா ரூம்ஸு வியூஸ் எல்லாம் செம்மையாக இருக்கும், பக்காவாக இருக்கும். ஆனால் சில இடத்துல மட்டும் சில ரூம்ஸ் மட்டும் அமைஞ்சா பாருங்க, இங்கெல்லாம் வீடு இருந்தால். ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ எல்லாமே டெவலப் ஆகிடுச்சு, பெட்ரோல் பங்க் இருக்குது, மெடிக்கல், நமக்கு தேவையானது எல்லாமே இருக்குது. அதனால் இப்போ இருந்துடலாம். கொஞ்சம் எதுவுமே இல்லைன்னா தான் ரொம்ப கஷ்டம் இருக்கிறது. என்னங்க வேலை செய்கிறது இந்த வாருங்க மழையில். பட் ஆனால் அங்கே பழகிரும், அப்படியே டெய்லியும் ரொட்டீனாக எப்படியும் மழை வரும்னு தெரியும். அதனால் நீங்கள் ரெயின் கோட்ரு வச்சுருப்பீங்க, குடை வச்சுருப்பீங்க. அந்த ஊர் மக்களுக்கு அங்கெல்லாம் அசால்ட்டாக நனைஞ்சிட்டு தாங்க போவாங்க. ஆச்சரியமாக இருந்தது எனக்கு பார்க்கும்போது. நம்ம ஒரு நாள் தானே வரோம், ஒரு நாள் கூத்து. அதுக்கு பாருங்கள், இவ்வளோ ஜர்கின் ஃபேன் ஷர்ட் போட்டு ஜர்கின் போட்டு அது மேலே ரெயின் கோட் போட்டிருக்கேன். பட் ஆனால் குளிரில் ஓகேவாக இருக்குது. ஏன்னா இத்தனை லேயர் போட்டிருக்கனால ஒன்றும் குளிரில். பாருங்கள் இந்த தண்ணி, இந்த இடமும் ஃபோட்டோ ஷூட்டுக்கு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள் எப்படி போயிட்டுருக்குன்னு தண்ணி. பாருங்க செம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்கு. அது அந்த வியூலாம் பாருங்கள், ஃபோட்டோக்கு பயங்கரமாக இருக்கும். அது ஆழம் கம்மி மாதிரி தான் தெரியும், ஆழம் கம்மி தான். பட் ஆனால் அடித்து இழுத்துட்டு போயிருங்க, அசால்ட்டு அடிச்சுட்டு போயிடும். ஆனால் இதில் கொஞ்சம் தப்பிச்சு வந்துடலாம். நீங்கள் கழுத்தளவுக்கு மேலே ஆழம் போச்சுன்னா தான் தப்பிக்கவே முடியாது. இதில் கொஞ்சம் சான்ஸ் இருக்குது மேபி. பாருங்க இந்த இடத்துலலாம் ஃபோட்டோ எடுத்தோம்னா வேறு லெவலில் இருக்குங்க. அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் அடுத்த பெண்டுக்கு, ஆமாம், இங்கேருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் தாங்க வரும். அங்கேருந்து பார்த்திங்கன்னா வியூ செம்மையாக இருக்கும். அதுவும் அந்த ஒரு இடத்துல பெரிய பாறை உருண்டு அங்கே சின்னதாக வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஆர்டிஃபிஷியலாக மேக் பண்ணாங்களா இல்லை நேச்சராகவே இருக்கா என்னென்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் அந்த இடம் சூப்பராக இருக்குங்க. அதுவும் தண்ணி எப்போயுமே போயிட்டுருக்கும் அங்கே, சின்ன வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி. அங்கே அழகாக குளிப்பாங்க, துவைப்பாங்க, பார்த்துருக்கேன். இருங்க வண்டி இந்த இடத்துல நிப்பாட்டிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த கடையில் தான் நான் எப்போயுமே டீ தூள் வாங்குவேன். இது பார்த்திங்கன்னா வால்பாறை பேக் சைடு வந்துட்டோம். நம்ம நேராக கூழாங்கல் ரிவர் போயிட்டு அப்படியே இப்படி வந்து அந்த அங்கே உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அந்த ரிவர். சேம் அதோட இது கனெக்டன் தான் இது. பாருங்கள் வால்பாறை சிட்டியே சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன, மழை காலத்தில் வந்தீங்கன்னா கொஞ்சம் வீடியோ விளாக் எடுக்கிறதுல ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு. பாருங்கள் எப்படி போயிட்டுருக்குங்க, சரியான வெள்ளங்க. பார்த்திங்கன்னா நான் எப்போயுமே இங்கே வந்தால் இங்கே தான் டீ தூள் வாங்குவேன். அந்த கடையில் தான் வண்டி நிப்பாட்டியிருக்கேன். வால்பாறை ஹோல் சிட்டியே அவ்வளோதாங்க.
பார்த்திங்கன்னா இங்கே தான் டீ தூள் வாங்கினேன். ஆனால் அரை கிலோ என்ன ரேட் சொன்னீங்கன்னா? 180ங்களா? அதுங்களா? ஓகே ஓகேண்ணா. ஜிஎஸ்டி இல்லாமல். ஓகே. இங்கே வந்தால் நான் எப்போயுமே இங்கே வந்தால் இங்கே தான் டீ தூள் வாங்குவேன். அதுக்காக தான் கடையை காட்டலான்னு. சரி ஓகே, நான் போய் அங்கே போய் காட்டுறேன் அந்த ரிவர் பாயிண்ட்டை. பாருங்க. சரிங்க. ஓகேங்க. அப்படியே நம்ம இங்கேருந்து மூவ் பண்ணலாம். அப்படியே நம்ம இங்கேருந்து அந்த ஸ்ட்ரெயிட்டாக மேலே இருக்குது பார்த்திங்களா, அந்த ரோட்டுக்கு போனால் நேராக கருமலை எஸ்டேட்டு வழி செமையாக இருக்குங்க. அப்படியே பாலாஜி கோயிலும் போய் கனெக்ட் ஆகும். போர்டில் வச்சுருப்பாங்க அங்கே பாருங்கள். ஆல்ரெடி காட்டியிருப்பேன். செம்மையாக இருக்குங்க. சத்தியமாக அந்த ஃபீல் அந்த ஒரு வேறு லெவல். இன்னும் கொஞ்சம் ஏன்னா மலையில் கொஞ்சம் இன்னுமே உங்களுக்கு லொக்கேஷன் அதெல்லாம் பிரைட்டாக எடுத்து காட்டுது. எப்படி சொல்கிறது, தெளிவாக நீங்கள் இதுக்கு முன்னாடி எடுத்த ஃபுட்டேஜ் பார்த்திங்கன்னா ஃபோனில் எடுத்தது. இது வந்து ஆக்ஷன் கேமில் அந்த மழை தூரிகிட்டே இருக்கனால தண்ணி அப்படியே விழுந்து தங்கிடுது. பார்ப்போம், அதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஏதாவது வழி பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. ட்ரை பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி ஹெல்மெட் வைஸ்னும் பார்த்திங்கன்னா சுத்தமாக கண்ணே தெரிலங்க. ஒரு குத்து மதிப்பாக தான் அப்படியே ஓட்டிகிட்ருக்கிறேன். மெதுவாக ஓட்டும் போது ஓகே, நோ ப்ராப்ளம். பட் ஆனால் வேகமாக கண்டிப்பாக ஓட்டவே முடியல. ரோடும் பார்த்திங்கன்னா பயங்கரமான வெயிட்டாக இருக்குங்களா, அதனால் சொல்ல வேணாம். பாருங்கள், நம்ம போகும்போது ஒருத்தர் இல்லை பாருங்கள், நிறைய பேர் வந்துட்டாங்க. இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் இறங்கி. பார்த்திங்கன்னா தண்ணி பயங்கர ஸ்பீடாக போயிட்டுருக்கு. அப்போ அந்த இடத்துல நான் இதுக்கு முன்னாடி காமிச்சேன் பார்த்திங்களா, அந்த இடத்துல இதை விட பயங்கர ஸ்பீடாக போயிட்டுருக்கும் தண்ணி. சூப்பராக இருக்குது இடம். இந்த இடம்லாம் ஃபோட்டோ ஷூட்டுக்கு செம்மையாக இருக்கும். மழைங்கிறதுனால பெருசாக ஃபோட்டோ எடுக்க முடியல. நம்ம வாகனம் இங்கே இதெல்லாம் கொஞ்சம் தாங்கிச்சுன்னா பரவாயில்ல, தண்ணி உள்ளே போயிருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வந்து பார்த்திங்கன்னா டீ தூளும் இங்கே வச்சாச்சு. டீ தூளும் வாட்டர் கேன் தண்ணி இருக்குது. மணி பார்த்திங்கன்னா 6:15 ஆயிடுச்சுங்க. சரி, இனிமேல் பெருசாக காட்டுறதுக்கு இருக்காது. பார்ப்போம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மோட்டோ விலாகில் காட்டுறேன். ஓகே, அப்படியே பார்த்துட்டே வாங்க. இந்த கேமரா அங்கேருந்து கிளம்பும்போதே ஆன் பண்ணுங்க. கொஞ்சம் தூரம் தான், அந்த டேர்னிங் பார்த்துருப்பீங்க பாருங்கள். அந்த பில்டிங்லேருந்தும் வியூ செம்மையாக இருக்கும். மேபி இங்கே வந்து புக் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த இது வேணால் கேட்டு பாருங்கள். பார்ப்போம். நீங்கள் சப்போஸ் வந்தீங்கன்னா அந்த சமயம் ரூம்ஸ் அவைலபிலிட்டியாக இருந்தால் அங்கே புக் பண்ணி பார்த்து வேணால் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஏதோ வீடியோ எடுத்து எனக்கு அதான் அந்த கமெண்டில் அப்படியே லிங்க் ஆட் பண்ணிங்கன்னா போதும், நான் கண்டிப்பாக பார்த்துருவேன். ஓகே, நீ அப்படியே நம்ம கிளம்பிட்டோம். நீ பார்ப்போம். நைட்டில் மேபி அந்தளவுக்கு விசிபிலிட்டி இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து கோப்ரோ அளவுக்குலாம் இல்லைங்க. நான் இப்போ யூஸ் பண்ணுறது ட்ராகன் டச் விஷன் 3ன்னு ஒரு கேமரா. கோப்ரோ அளவுக்கு கண்டிப்பாக வரவே வராது. மேபி இல்லை வேறு எடிட்டர் மூலிமா ட்ரை பண்ணி பிரைட்னஸ் வச்சு காட்டுறாங்களா என்னென்னு தெரில எனக்கு. இதில் எடிட் பண்ணி காட்டலாம், ஆனால் அந்தளவுக்கு ரொம்பவே மட்டமான குவாலிட்டியாக இருக்குங்க. பகலில் ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ வந்து மழை ஃபுல்லாக விழுந்துட்டுருக்கனால உங்களுக்கு அப்படி தெரியுது. வேறு வழியில் மான்சூன் ரெயின்னா நான் அதை காட்டுதான், சும்மா தொடச்சிட்டே இருக்க முடியாது. பாருங்க, நம்ம நேராக வந்தோம். இப்போ வந்து இந்த ரைட் எடுக்கிறோம். ஏன்னா நம்ம ஊருக்கு வெளியே போகிறோம். ஏன்னா போயிட்டு அடுத்து காட்டுறேன். இன்னொரு பார்ட் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இதுவே 11 நிமிஷம் கிட்ட போயிடுச்சு வீடியோ. 12 நிமிஷம் கிட்ட ஆமாம் ஆயிடுச்சு. 15 மினிட்ஸ்க்கு அதுவே ஜாஸ்திங்க. ஒரு 8 to 10க்குள்ளே மேக்ஸிமம் முடிக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் பார்த்தலாம். நம்ம அதுக்குன்னு டைம் ஒதுக்கி பார்க்க முடியும். ரொம்ப அதே மாதிரி யூடியூப்லாம் நிறைய பேர் ஃபேமஸான யூடியூப்லாம் பார்த்திங்கன்னா 1 hour வீடியோலாம் போடுறாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக என்னால் பார்க்கவே முடியல. வலுக்கட்டாயமாக பார்த்தே ஆகணுமே அப்படிங்கிறக்காக விடாமல் பார்த்துட்ருக்கேன். பாருங்கள், இந்த மலைங்கிறனால நம்ம நின்று பொறுமையாக கிராஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இல்லைனா நம்ம அந்த முன்னாடி போகுது பாருங்கள் சின்ன லாரி, அது ஏதோ சர்வீஸ் லாரி, ரோடு
கான்க்ரீட்டு போடுறதா என்னன்னு தெரில. கான்க்ரீட் போடுறதான் நினைக்கிறேன். அந்த சின்ன சின்ன பாலம், அந்த லாரியை நம்ம முன்னாடியே ஓவர்டேக் பண்ணியிருக்கலாம். ஓவர்டேக் பண்ண முடியாத காரணம் மலை, அதே மாதிரி ரோடு எவ்வளோ வெட்டாக இருக்குன்னு பாருங்கள். ஆனால் மலையே மலையே சூப்பர் மலை. The